Another deeper breath. Oh. Another deeper breath. Oh. Slowly and gradually open your eyes. எல்லோருக்கும் வணக்கம். நம்முடைய திருக்குறள் பயணத்தை தொடர்ந்து நடத்துவோம். போன வாரம் நாம பயனிலை சொல்லாமையிலேயே ஏறக்குறைய இல்லறவியலுக்கு ஒரு முத்தாய்ப்பாக முடிக்கிறார். அதுக்கப்புறமா நம்ம எதுல ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும், எப்படி நம்ம கவனிச்சு நடந்தா கூட அந்த மண்ணினுடைய இயல்பை பொறுத்துதான் நம்முடைய கால் தடத்தின் பதிவு பொதிந்திருக்கிறது. வண்டல் மண்ல கால் வச்சா பிரச்சனை கிடையாது, அதே மணல்ல கால் வச்சா அழுந்தோம். அதே நீங்க ஒரு களிமண்ல கால் வச்சா டக்குன்னு சறுக்கி விட்டுடும். கரிசல் மண்ல கால் வச்சா கால் குத்தம். அது போல பூமி தாய் ஒன்றாக இருந்தாலும் பல பல வடிவங்களில் தன்னுடைய இயல்பை மாற்றி மாற்றி நிரந்தரமான ஒரு சுகத்தையும் அனுபவங்களையும் நமக்கு தரும் பூமி தாயை போல நமது அனுபவங்கள் எதுவாக இருந்தாலும் நம்முடைய ஆன்மீக பயணத்தில் அனைத்திற்கும் அடிப்படையாக இருப்பது பயனில சொல்லாமை. எப்பேற்பட்ட ஞானியாக இருந்தாலும், அறிஞனாக இருந்தாலும், ஆராய்ச்சியாளனாக இருந்தாலும், அவருடைய தகுதி, அவருடைய மதிப்பு, மரியாதை அவருடைய பேச்சுக்களில் தான் வெளிப்படுகிறது. அதனால்தான் அவர்கள் இதற்கு முத்தாய்ப்பாக திருவள்ளுவர் பயனில சொல்லாமை. அதற்கு அப்புறமா உனக்குன்னு ஒரு கௌரவம் இருக்கு, உனக்கு ஒரு ஸ்டேஜ் இருக்கு, உனக்குன்னு ஒரு வாழ்க்கை இருக்கு. தீவினை ஏன் பண்ற? உனக்குன்னு இருக்கிறது கிட்ட ஒரு சேரும். தீவினை அச்சம் அது பாரு. இன்னைக்கு நாம ஒப்புரவு அறிதல். எல்லாருக்கும் நல்லது பண்றது. அந்த நல்லது பண்றது இடம் பொருள் ஏவல் பார்த்து பண்ணணும். அது ரொம்ப 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 முக்கியம். இப்போ ஒரு பெரிய சபை இருக்கு. அந்த சபையில டீசென்சி அண்ட் டெக்கரம், அங்க ஒரு இப்படிதான் இருக்கணும்னு ஒரு கோட் ஆஃப் கான்டாக்ட் இருக்கு. அங்க நம்ம க்ளோஸ் ஃப்ரெண்ட் இருக்கா, நீங்க தூரத்துல உட்காந்துருக்கீங்க, குப்புசாமி சௌக்கியமா அப்படின்னு கேட்டீங்கன்னா அது அவை அடக்கம் ஆகாது. He might be your closest friend. ஒரு 2-3 வருஷம் பார்த்துட்டு இருப்பீங்க. Then all the people will frown at you. ஆனா அவன் கெக்க பேசிட்டு இருக்கான். இதெல்லாம் எங்க ஆர்ட் ஆஃப் லிவிங் ஆசிரம மண்டபத்திலே நடந்திருக்கு. குருஜி எப்பவுமே சொல்லுவார், when Guruji does the Rudra Puja on Monday morning, you need to be silent right from the beginning. அப்பதான் தான் கிரியா பண்றது தெரியணும்னு மேல உட்காந்துட்டு புசு புசு மூச்சு எடுத்து விட்டுருவாங்க. அதுதான் பலமுறை பார்த்திருக்கேன். குருஜி உட்கார்ந்து இருப்பார், அங்க ருத்ர பூஜை ஆரம்பிச்சுட்டு இருக்கோம். பின் டிராப் சைலன்ஸ் எல்லாரும் அப்சர்வ் பண்ணி அந்த பூஜையை பார்த்துட்டு இருப்போம். அவையடக்கம் அங்க அப்பதான் மேல மாடி மேல இருக்கும். அங்க உட்காந்துக்கிட்டு புசு புசுன்னு மூச்சு விட்டு இருப்பாங்க. எல்லாரும் மேல அப்படி பார்ப்பாங்க. அவங்க பார்க்கணுங்கிறத பண்றாங்களா, தெரியாம பண்றாங்க தெரியாது. என்ன இருந்தாலும் அது ஒப்புரவு அறியாமை, எங்க எப்படி பிஹேவ் பண்ணணும்னு தெரியாம இருக்கிறது. ஆனால் ஒப்புரவு அறிதல் என்பது அனைவரையும் அணைத்துக் கொண்டு அவை அடக்கத்தோடு எப்படி நாம் நம்முடைய அறவழியில் சென்று அன்பு வழியை பகிர்ந்து கொள்வது என்பது ஒப்புரவு. அதை நம்ம இன்னைக்கு பார்க்கணும். அறநூல்களில் கூறப்படும் நீதிகளை அந்த அந்த சந்தர்ப்பங்களுக்கு தகுந்தவாறு உலக நடைமுறை வெரி இம்பார்ட்டன்ட், உலக நடைமுறையை பின்பற்றி நடப்பதே ஒப்புரவாகும். முன் அதிகாரங்களில் தவிர்க்க வேண்டியவற்றை சொன்ன வள்ளுவர் பிரான் இனி செய்ய தகுந்தவனவற்றை சொல்கிறார். ஃபர்ஸ்ட் முதல் திருக்குறள் ஒப்புரவு அறிதல் என்னும் அதிகாரத்தில், கைமாறு வேண்டா கடப்பாடு மாறி மாட்டு என் ஆற்றும் கொல்லோ உலகு. மாறி மாற்று, மாறி என்றால் மழை அன்னை தக்க சமயங்களில் பருவ காலங்களில் பெய்து
உற்ற பயிர்களை நமக்கு விளைவித்து நம்மை உயிர் வாழ செய்கிறாள். அப்பேற்பட்ட அன்னை வருணதேவன் நம்மளது என்ன எதிர்பார்க்கிறார்? நீ இந்த காசு கொடுத்தாதான் இது செய், மழை பெய்யுமே, அதுல இத்தனை லிட்டர் மழை பெய்வேன், இல்லாட்டி பெய்ய மாட்டேன், அங்க ஒரு மீட்டர் வச்சிருக்கிறேன் நான், நீ எவ்வளவு இது நம்ம கண்ணவராண்டியே பார்த்துட்டோம். நாம வருணதேவன் தரக்கூடிய மரியாதை செய்யவில்லை என்பதற்காக மழை பொழிந்து வெள்ளத்தை கொண்டு வரும் பொழுது சுண்டு விரலில் அந்த குன்றை தூக்கி அனைவரையும் காத்த கண்ணபிரான். அது மிக மிக அற்புதமானது. கர்வபங்கம். உனக்குன்னு சில பவர்ஸ் இருக்கச்ச, உனக்குன்னு சில சக்திகள் இருக்கச்ச, அது எப்படி நீ பயன்படுத்தணும், எப்படி முறையா பயன்படுத்தணும், அங்க அகம்பாவம் கூடாது என்பதற்கு அந்த அற்புதமான கிருஷ்ண பகவானின் செயல் நமக்கு எல்லாருக்குமே ஒரு படிப்பனை. அப்பேற்பட்ட மாறி, மாறி என்றால் மழை, கைமாறு வேண்டா, உங்ககிட்ட எதையுமே திருப்பி எதிர்பார்க்கல. கைமாறு என்றால் ஒரு உதவிக்கு மறு உதவி செய்வது. கைமாறு வேண்டா கடப்பாடு. கடப்பாடு என்றால் நியதி. அப்பேற்பட்ட தன்னுடைய கடமையை அறிந்து மாறி மாட்டு தவறாம பருவ காலங்களில் உனக்கு குற்றம் அழுகை கொடுக்கிறார். என் ஆற்றும் கொல்ல உலகு, நீ எவ்வளவு அலைகழா நின்னாலும் அதற்கான உன்னுடைய நன்றி அறிதலை தெரிவிக்க முடியுமா? அதுக்கு ஒப்பீடு தர முடியுமா? முடியாது. அதனால்தான் ஆல்வேஸ் கவுண்ட் ஆன் த பிளெஸிங்ஸ், கவுண்ட் ஆன் த பிளெஸிங்ஸ். உங்களுக்குன்னு கிடைச்சத மரியாதையோட கையேந்தி ஏற்றிக்கோங்க. அம்மா கிட்ட கையேந்தத்துல என்ன கொச்சம்? அம்மா தான் நம்மளை பார்த்துக்கிறேன். அப்பேற்பட்ட இயற்கை அன்னைக்கு கையெழுத்து கும்பிடுறது வேற என்ன? அது ஒரு அற்புதமான பாட்டு இருக்கும். சின்ன சின்ன மழை துளிகள் சேர்த்து வைப்பேனோ, மின்னல் என்னும் நூல் இழையில் கோர்த்து வைப்பேனோ பாட்டு. அது என்னைக்குமே அந்த மழையில நனையிறது தனி சுகம். அப்பேற்பட்ட இயற்கை எண்ணெய் நம்மகிட்ட எதையுமே திருப்பி எதிர்பார்க்க, தன்னுடைய கடமையை செய்கிறார். அந்த கடமையை தவறாது செய்வதனால் தான் நாம் இன்னும் உயிர் வாழ்ந்து கொண்டிருக்கோம். அதுதான் முதல் குறள். மாறி மாட்டு என் ஆற்றும் கொல்லோ உலகு. தமக்கு வான்மழையை தந்து உயிர் வாழ வைக்கும் மழைக்கு உலக உயிர்கள் என்ன கைமாறு செய்ய முடியும்? கடப்பாடு கைமாறு வேண்டா. கடப்பாடு என்பது கடமையை தவறாமல் செய்யக்கூடிய நியதி. மழையானது எதையுமே பிரதிபலனாக எதிர்பார்க்காமல் மழை பெய்து உயிர்களை வாழ வைத்தலை தனது கடமையாக செய்கிறது. அதுபோல நமது வாழ்க்கை முறையும் மற்றவர்களுக்கு நல்லது செய்யும் பொழுது எதையுமே எதிர்பார்க்காமல் செய்ய வேண்டும். அதுதான் ஒப்புரவு அறிதல். இது ரொம்ப ரொம்ப முக்கியம், ரொம்ப ரொம்ப முக்கியம். முக்கியமா பொது சேவைக்கு நம்ம போறச்ச இது பல பல இடங்கள்ல பேசியிருக்கிறேன் நான். இங்க முண்டகை கண்ணியம்மன் கோவில் இருக்கு. முண்டக்கண்ணியம்னு மறுவிடுத்து. முண்டகை கண்ணியன் தாமரை புஷ்பங்களை போன்ற அழகான கண்களையுடைய அம்பாள். அற்புதமான கோவில். மயிலாப்பூர் கபாலீஸ்வரர் கோயிலுடைய நிர்வாகத்தில் வரக்கூடிய கோயில். 3 வேளையும் பூஜை நடைபெறும். அப்பேற்பட்ட கோவில். அங்க எப்பெல்லாம் கபாலீஸ்வரர் கோயில் போனா அப்ப நான் போயிட்டு வருவேன் அங்க. அப்போ ஒருத்தர் சார் இந்த கோயிலுக்கு நீங்க என்ன பண்ண முடியுமா நீங்க? நிச்சயம் பண்றேங்க, என்னால எது சாத்தியமோ அதை நான் பண்றேன், என்ன செய்யணும்னு சொல்லிட்டேன். சார் ஜனங்க இங்க ஆள் வந்து உட்கார்றாங்க, ஒரு 6 ஃபேன் வேணும், 4 ஃபேனுக்கு ஏற்பாடு பண்ணி நீங்க ஒரு ஃபேனோட காசு எடுத்து கான்ட்ரிபியூட் பண்ண முடியுமா? தாராளமா பண்றேங்க, அதுல போய் என்ன இருக்குன்னுட்டு பண்ண. அப்பதான் வாங்க சார் இந்த கோயில்லாம் பார்க்கல, வாங்கி தான் ஃபர்ஸ்ட் டைம் வரீங்களான்னு. இல்லைங்க நான் பலமுறை வந்திருக்கேன், ஆனால் நான் என்னுடைய வருவேன் அம்பாளை கூப்பிட்டு போயிட்டே இருப்பேன் அப்படின்னு. வாங்க சார் கூட்டிட்டு போறேன், நானும் கூட போறேன். அங்க சப்த கன்னிகைகள் ரொம்ப அற்புதமா இருக்கும். அங்க பார்த்தா அந்த முகப்புல ஒரு டியூப்லைட் எரியுது, வெளிச்சமே தெரியல. 3 டியூப்லைட் போட்டிருக்கு. எதுக்குன்னா உபயம், கிருஷ்ணசாமி, டோர் நம்பர், தெரு பேரு, மயிலாப்பூர், சென்னை போட்டு மொபைல் நம்பர், லேண்ட்லைன் நம்பர் எல்லாம் இந்த டியூப்லைட் மேல எழுதிருக்கு. நான் சிரிச்சுட்டு பார்த்துட்டு அதுக்கு டியூப்லைட் கொடுக்காம இருந்துக்கலாம். நான் கேட்டேன், ஏங்க இது டியூப்லைட்? சார் இல்ல சார், அவர் தான் சார் எழுத சொன்னாரு அப்படின்னு. நான் சிரிச்சுக்கிட்டே வந்தேன். இறைமை அந்த மாதிரி இயற்கையை நம்மகிட்ட எதிர்பார்த்தா நம்மளால செய்ய முடியும்.
மனிதன் தான் எதிர்பார்க்க. கைமாறு வேண்டா கடப்பாடு மாறி மாட்டு என் ஆற்றும் கொல்லோ உலகம். என்ன செஞ்சு கிடைக்க முடியும்? எப்படி அதற்கு ஒப்பீடு தர முடியும்? இது கை கூப்பி தலை வணங்கி சிரமேற்கொண்டு கைகளை குவித்து நன்றி தான் செலுத்த முடியும். அந்த நன்றி கூட அம்பாள் நம்ம கிட்ட எதிர்பார்க்குது. நீ என் பிள்ளை ஆயிட்ட, உன்னை பார்க்க வேண்டிய என்னுடைய கடமை, நான் என் கடமையை பண்றேன், அப்படிதான் பண்றேன். அதற்கு அடுத்தது அற்புதமான குரல். நமக்கு கடவுள் எதுக்கு இங்க பொருள் எவ்வளவு செல்வம் கொடுத்துருக்கிறார் சார். ஒவ்வொருத்தர் லைஃப்லயும் தயவு செஞ்சு நான் எப்பவுமே அப்சர்வ் பண்ணுவேன். யார் நிம்மதியா இருக்காங்க சார்? நிம்மதிங்கிறது என்ன? அது மனத்தினுடைய நிலை. சந்தோஷம் என்பது மனத்தினுடைய நிலை. மனசு விட்டு சிரிக்கணும். அந்த சிரிப்புங்கிறது இதயத்திலிருந்து வரணும். ஒரு உயிர் மற்ற உயிருக்கு காட்டக்கூட மரியாதையின் வெளிப்படையா இருக்கணும். ஆனந்தத்தின் வெளிப்படையாக இருக்க. இரண்டாவது, நிம்மதியான ஒரு தூக்கம். அண்ட் எது கொடுத்தா கடவுள் கொடுத்துறாரு, நிம்மதியா திருப்தியா சாப்பிடுறது. இதுதான் சார் வாழ்க்கை. இதான் வாழ்க்கை. இது பல பேரோட நான் இன்டராக்ட் பண்ணியிருக்கேன். பாத்தீங்கன்னா ஹையர் ஸ்டேட் ஆஃப் லைஃப் இருக்கிறவங்களுக்கு இதை பத்தி தெரியாது. மிடில் கிளாஸ்க்கு ஏதோ கொஞ்சம் தெரியும். லோயர் மிடில் கிளாஸ் அண்ட் லோயர் கிளாஸ் பீப்புள் அவனாலதான் அந்த மனித நிம்மதியை, இறை பக்தியை நம்ம பார்க்க முடியும். நான் நிறைய இன்டராக்ட் பண்ணுவேன் ஜனங்களோட. சார் கடவுள் பார்த்துக்கிறார் சார், கடவுள் இருக்கா சார், அவர் பார்த்துக்கிறார் சார், இதோ ஒண்ணு சார், நிம்மதியா இருக்கு சார், நிம்மதியா சந்தோஷமா சார். முக்கியமா இந்த பூ கட்டுறவங்களுக்கு ஒரு ஆச்சரியம். இவ்வளவு பூ கட்டி இத்தனை மாலை தொங்க விட்டுருக்காளே, இவளுக்கெல்லாம் நல்லா வியாபாரம் நடக்கிறதா? பூ மாலை மீந்து விடுச்சுன்னா அடுத்த நாள் என்ன பண்ணுவோம்? எனக்கு பெரிய கேள்வி எப்பவுமே இருக்குன்னு உன் வைஃப் கிட்ட கேட்டுட்டு இருப்பேன். முக்கியமா வடபழனி கோயில் போறச்சு, அங்கதான் இருந்தோம். அப்ப கேட்பேன், சார் அதுக்கு என்ன சார், நீங்க ராத்திரி 9 வரைக்கும் பார்ப்போம், விக்கிற மாலை எல்லாம் இருக்கும், சாயங்காலம் கேட்ட புது மாலை அடுத்த நாள் வச்சுப்போம் சார். இல்லையா, கொஞ்சம் வாட்டி எடுத்துனேன், முருகப்பெருமானே இன்னைக்கு படி அளந்தப்பா நீ அப்படின்ட்டு அவர் கோவில்லாம் சாத்திட்டு இருப்பாங்க. அந்த கம்பி கதவுகள் இருக்கும், அந்த கம்பி கதவுல நாங்க மாட்டிட்டு முருகப்பெருமானுக்கு கொடுத்ததை நினைச்சுக்கிட்டு வீட்டுக்கு நிம்மதியா போவோம் சார். எப்படியோ சார் கடவுள் படி அளக்கிறார். இந்த வார்த்தையை இந்த காதல பல பேர் சொல்ல கேட்டிருக்கேன். அது போல இறைவன் நமக்கு பொருள் கொடுத்ததுன்னு அதுக்கு ஏதோ ஒரு பயன் இருக்கு. எப்பவுமே யோசிச்சு பாருங்க, ஒரு நெல் மணி தான் நம்ம போடுறோம், அதுல இருந்து வரக்கூடிய ஒரு நெல் பயிர் குறைந்தது 60 முதல் 90 நெல் மணிகளை தாங்கி வருகிறது. அந்த 60 முதல் 90 நெல்மணிகள் நீ போட்ட ஒரு நெல்மணியிலிருந்து வந்தது. அதான் ஒரு குடியான கடவுள் கிட்ட முறையிட்டாங்க, கடவுளை கடவுளை படுற கஷ்டம் நான் தான் பட்டேன், நான் தான் நிலத்தை உழுதேன், நான் தான் நெல்மணிய போட்டேன், கண் விழிச்சு தண்ணி எல்லாம் கட்டினேன். எப்ப நெல்லுக்கு தண்ணி நிறைய வேணும், 3 மாசம் பயிர், நான் கண் விழிச்சு பார்த்துட்டு இருந்தேன். இருந்தாலும் இந்த நெல்மணி முற்றி வர்றச்ச இந்த பறவைகளும் குருவிகளும் எலிகளும் எல்லாமே எடுத்துன்னு போயிட்டு எனக்கு ஒண்ணுமே மிஞ்ச மாட்டேங்குது, கொஞ்சமா தான் மிஞ்சது அப்படின்னு சாமி கிட்ட போய் முறையிட்டோம். கடவுள் கேட்டாராம், சரிப்பா நீ எவ்வளவு நான் நீ எவ்வளவு எதிர்பார்க்கிற, எத்தனை % எதிர்பார்க்கிற நீ? சொன்னாருன்னா, நான் போட்ட 1க்கு 10ஆவது கிடைக்க வேண்டாமா, 10% லாபம் வேண்டாமா, ஒரு நியாயமா? அப்போ கடவுள் கேட்டாரா, நீ ஒரு நெல்மணி போட்ட, நான் உனக்கு 90 நெல்மணி கொடுத்தேன், அதுல எல்லாம் போக உனக்கு 50ஆவது மிஞ்சித்தான் இல்லையா கேட்டான். வாயடிச்சு போயிட்டான். அது போல இயற்கை எண்ணெய் தானே தானே மேலுக்காக தானே கானே வாழை காண, திருக்குறளின் அற்புதமான மொழிகள். இயற்கை எண்ணெய் தன் மடியில் விளைக்கும் எந்த ஒரு ஒவ்வொரு தானியமும் எந்த உயிரின் வாய்க்கு போய் சேர வேண்டும் என்பது இறைவனால் நிச்சயிக்கப்படுகிறது. அது போல இன்னின்ன பொருள் நமக்குன்னு கிடையாது, பகுத்துண்டு பல்லுயிர் வாழ்க, அதுதான் முக்கியம் வாழ்க்கையில. அது போல ஒரு நெல்மணி போட்டா 90 நெல்மணி வருது. அத மிஞ்சி மிஞ்சின்னு வச்சுக்கிட்ட கூட எத்தனை % உனக்கு வரும்? அப்படி இருக்கச்ச எல்லாம் நமக்கு நமக்கு நமக்குன்னு வைக்கிறச்ச அது எங்க போகும்? ராமச்சந்திரா ஹாஸ்பிட்டல் போகும், சிம்ஸ் ஹாஸ்பிட்டல் போகும், காவேரி ஹாஸ்பிட்டல் தான் போகும். வாழ்க்கையில பார்த்துட்டு இருக்க, முக்கியமா கோவிட் பீரியட்ல நிறைய கவுன்சிலிங் பண்ணிருக்கேன், பார்த்திருக்கேன். இது ரொம்ப வாழ்க்கையில நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய பாடங்க.
அதுதான் இங்க நெத்தி அடி அடிக்கிறார். தாளாற்றி தந்த பொருள் எல்லாம் தக்கார்க்கு வேளாண்மை செய்த பொருள். இங்கதான் அவர் வர்றார், நீத்தார் பெருமைக்கு வர்றார். தாளாற்றி தந்த பொருள் எல்லாம் நீ முயற்சி செய்து ஈட்டிய பொருள் எல்லாம் உடுதுன்னு நினைச்சிட்டியா? அது கடவுள் கொடுத்தது. எதுக்காக? தக்கார்க்கு. தக்கார்க்கு வேதங்கள் படித்த தவம் செய்பவர்களுக்கு, துறவரத்தை மேற்கொண்டவர்களுக்கு, பிரம்மச்சாரிகளுக்கு, யாகம் யஜ்யம் செய்பவர்களுக்கு, வயதானவர்களுக்கு, மற்றவர்களால் காப்பாற்ற முடியாமல் நிராதரவாக இருக்கக்கூடியவர்களுக்கு இவர்களெல்லாம் தக்கார். நீ இவர்களுக்கு செய்ய வேண்டியவர்களுடைய கடமை. அந்த கடமையில தவறு என்ன? இல்லாம தாளாற்றி தந்த பொருள் எல்லாம் தக்கார்க்கு வேளாண்மை. வேளாண்மை என்றால் பொறுப்பெடுத்து அவர்களை நிர்வகித்தல். இதுதான் பொருள். தாளாற்றி தந்த பொருள் எல்லாம் தக்கார்க்கு வேளாண்மை செய்தல் பொருள். தாளாற்றி தந்த பொருள் எல்லாம் தக்கார்க்கு அறவழியில் முயற்சி செய்து ஈட்டிய செல்வத்தை தகுதி உடையவர்களுக்கு. யார் தகுதி உடையவர்கள்? இல்லற வாழ்க்கையில் இருக்கிறாய். முதலே சொல்லியிருக்கேன், நீ நீத்தார் பெருமை நிலையை அடைய வேண்டுமா என்றால் இவர்களை பார்த்துக்க வேண்டிய ஒரு கடமை. அப்பதான் நீ நீத்தார் பெருமை நிலையை அடைய முடியும் என்பது முதலிலேயே நமக்கு உறுதியாக சொல்லிவிடுகிறார். அதனால் தக்கார்க்கு வேளாண்மை. வேளாண்மைன்னு இந்த உலக நன்மையை ஒட்டி ஒப்புரவு அறிதல், அவர்களுக்கு வேண்டிய செயல்களை உதவிகளை செய்து வேளாண்மை செய்தல் பொருள். இந்த கடமையிலிருந்து தவறு என்ன? நீ எவ்வளவுதான் ஈட்டிய பொருளா இருந்தாலும் அது அறவழியில தக்கார்க்கு போய் சேரா காட்டி உன்கிட்ட நிக்காது. உனக்கு அது நிம்மதியை தர புதன் காத்த புதைகள் மாதிரி ஆயிடும் கடைசியில். அடுத்தது புத்தேழ் உலகத்து ஈண்டும் பரல் அரிதே ஒப்புரவின் அல்ல பிற. புத்தேழ் உலகம்னு தேவர் உலகம், மேல் உலகம். ஈண்டும் பூலோகம், தேவர் லோகத்திலையும் சரி பூலோகத்திலையும் சரி ஒப்புரவின் அல்ல பிற. பிறருக்கு நல்லதை செய்வதற்கு ஈடானது உலகில் எதுவுமே கிடையாது. அதனால ரொம்ப அழகா கேர் அண்ட் ஷேர், கேர் அண்ட் ஷேர், கேர் அண்ட் ஷேர். ஒருத்தர் ஒண்ணுமே இல்ல வர்றாங்க, ஐயா பசிக்குது, உங்களால முடிஞ்சதை வாங்கி கொடுங்க. அதை சாப்பிட்டுட்டு அவங்க கண்ணுல தெரிய ஒளி, ஐயா ரொம்ப நன்றிங்கிறாரே, அப்போ உங்களுக்குள்ள என்னமோ பண்ணும். அவர்கள் கண்களில் தோன்றும் ஒளி, அந்த பிரகாசம், அந்த சந்தோஷம், அந்த நன்றி உணர்வு ஏதோ ஒண்ணு உங்களுக்குள்ள பண்ணும். அதுதான் இறைவன், அதுதான் இறைவன், அதுதான் ஒப்புரவு, அதுதான் ஒப்புரவு. ஒரு உயிரைக்கான நன்மையை செய்தல். இடம் பொருள் ஏவல் அறிவு. நீ மாடி வீட்டுல உட்காந்து 10,000 ரூபாய் செக் எடுத்து ஒரு கேட்டரிங் போய் ஏதோ ஒரு ஆர்ஃபனேஜ் கொடுக்கறது பெருசு கிடையாது. அங்க போகணும், கண்களோடு கண்கள் பார்க்கணும், அவங்க நிலையை உணரணும், அவர்கள் உணர்வோடு நாம் ஒன்றி கலக்கணும். அதுதான் உண்மையான அற வாழ்க்கை. அது இறைவன் தந்த வரம். புத்தேழ் உலகத்தும் ஈண்டும் பெறல் அரிதே. தேவர் உலகமானாலும் சரி பூ உலகமானாலும் சரி பெறல் அரிதே, கிடைக்காது. என்ன கிடைக்காது? ஒப்புரவின் அல்ல பிற. பிறருக்கு செய்யறப்ப நல்லது செய்தியே, அப்ப வர சந்தோஷம் இருக்கு பாரு, அது தேவர் உலகத்து சந்தோஷத்தை விட இந்த பூலோகத்தில் நினைத்து பார்க்கக்கூடிய சுகத்தை விட அரிதானது, மிக மிக உயர்வானது. ஆக இந்த 1, 2, 3 இந்த 3 பாடல்களாலும் ஒப்புரவினது சிறப்பு பரப்பு. முதல்ல என்னது? கடப்பாடு வேண்டாம், உங்ககிட்ட எதையுமே எதிர்பார்க்காது. அதுக்கப்புறம் நீ எதிர்பார்க்க உன்னுடைய அற்புதமான உலக வாழ்க்கையை பிற உயிர்களுக்கு நல்லது செய்யறது, நல்லதை நினைச்சு, நல்லது பேசி, நல்லது செய். அதுதான் அற்புதமான ஒப்புரவறிதல். அது மட்டும் இல்ல, நீ கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறியே அது மொத்தமே முழுதானா? கிடையாது. உனக்கானதை வச்சுக்கிட்டு மற்றவங்களுக்கு செய்யலாமோ இல்லையோ. தாளாற்றி தந்த பொருள் எல்லாம் தக்காக்கு வேளாண்மை செய்த பொழுது அவர்கள் நல்வாழ்க்கைக்கு நீ பண்ணணும். அது உனக்கு சிறப்பு, உனக்கு நல்லது. அடுத்தது சொர்க்கலோகத்திலும் சரி பூலோகத்திலும் சரி ஒப்புரவர்களுக்கு இடையான ஒரு சுகம் எங்கேயுமே கிடையாது. ரொம்ப அற்புதமான குரல். இந்த ஒப்புரவுங்கிறப்ப மறுபடியும் சொன்ன கதையெல்லாம் சொல்லிட்டு வரலாம். நீங்க ஞாபகம் வச்சிருப்பீங்க, இந்த டாக்டர் a cup of milk, இதெல்லாம் சொன்னோன்னே நேர்மையாயிட்டு இருக்கோம். யோசிச்சு பாருங்க. அற்புதம், அற்புதம், அற்புதம். ஒருத்தர் செய்யற நன்மை
ஐயோ அது சின்னதா கூட இருக்கலாம் சார். அதெல்லாம் சந்தோஷத்துக்கு அளவே கிடையாது, அளவே கிடையாது. அன்னைக்கு ஆபீஸ் போயிட்டு கன்சல்டன்ஸ் போயிட்டு ஈகாட்டு பிரிட்ஜ் தாண்டி அந்த பக்கம் போனோம். போயிட்டு வந்துட்டு இருக்கேன் நான். ஒரு குட்டி பையன் அவன் வந்து முதுகுல அவனால முதுக வளைஞ்சிடு ஸ்கூல் பேக். அவன் லோக்கல்ல வந்து நடந்து வந்துருக்கான். என்னவோ பண்ணுது. என்னடா எங்க நடந்து போயிட்டு இருக்க? வீட்டுக்கு போயிட்டு இருக்கேன். ஏன்டா அப்பா அம்மா யாரும் வரலையா? இல்ல அப்பாவுக்கு ஆபீஸ்ல வேலை இருக்க சொன்னாரு. எங்க போனோம் சார்? அந்த கோயிலோட கணபதி பிள்ளையார் கோயில் வரைக்கும் போனோம். பிரிட்ஜை தாண்டி பாலை ஏறிக்க வண்டியில பின்னாடி உட்கார்ந்த சார் கொண்டாந்து இறக்கி விட்டேன். ரொம்ப தேங்க்ஸ் அங்கிள் தான். பரவாயில்ல, இந்த வயசுல நம்ம அங்கிள்னு கூப்பிடாத ஒரு சந்தோஷம், சின்ன சந்தோஷம். பரவாயில்ல, தேங்க்ஸ் தாத்தா சொல்லாம தேங்க்ஸ் அங்கிள் தான். சரிடா பத்திரமா போய் சேருடா. நமக்கு சந்தோஷம் கிடைக்கிறது. அடடா கேட்ட குட்டி பையன் அவ்வளவு தூரம் லொங்கு லொங்கு லொங்குன்னு நடந்து வீட்டுக்கு போய் டயர்டாயிடும், தூக்கிடுவோம். சோ அந்த மாதிரி பல விதங்கள்ல நமக்கு இறைமை ரொம்ப வாய்ப்பு தருது. அது மிஸ் பண்ணவே கூடாது. ஆக இந்த 1, 2, 3 குறள்களில் ஒப்புரவர்களுடைய உயர்வை நமக்கு திருவள்ளுவர் சொல்கிறார். 4வது குறளில் ஒத்தது அறிவான் உயிர் வாழ்வான், மற்றையான் செத்தாருள் வைக்கப்படும். மற்றவன் கஷ்டத்தை உணர்ந்து அவனுக்கு நீ நல்லது பண்ணாட்டி நீ செத்த பணத்துக்கு சமண்டாங்கிற வள்ளுவர். மற்றவன் கஷ்டப்படுறதுக்கு கண் எதிரில பாக்குற, அது கண்டன் காணாம போன நீ எல்லாம் மனுஷன். இது நம்ம பல சந்தர்ப்பங்கள்ல, இது வந்து திருக்குறளுக்கு முக்கியம் கிடையாது. திருக்குறளில் திருவள்ளுவர் என்ன சொல்ல வருகிறார் என்பதை நடைமுறை வாழ்க்கைக்கு ஏற்ப உங்களோட பகிர்ந்து கொள்வதுதான் என்னுடைய முக்கிய துணிவு. எங்க க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஆட்டாவளியில் இருக்கார். ஒரு பொண்ணு ஒரு எக்ஸாம் விட்டுட்டு வர்றார். திருவள்ளுவர் வள்ளுவர் கோட்டை தாண்ட வண்டி ஸ்கிட் ஆகி கீழே விழுந்து அவருக்கு கால் உடஞ்சி போச்சு, எந்திரிக்க முடியல. அவர் ஸ்கூட்டர் ஒரு பக்கம் விழுந்திருக்கு, ஒரு பக்கம் விழுந்திருக்கிறார். இவருடைய போன் வந்து தூரக்க விழுந்திருக்கு. அந்த பக்கம் ஒரு புண்ணியாத்மா போறார். இவர் கையை காட்டி அந்த போனை கொடுங்குறார். அவன் அப்பதான் அந்த போனை பாக்குறான். பார்த்துட்டு அந்த போன் எடுத்துட்டு போயிட்டான். இது நடந்தது ஒரு 2 வருஷம் முன்னாடி. அப்புறம் வேற யாரோ ரோட்ல போற புண்ணியவான கேட்டு வீட்டுக்கு போன் பண்ணி அவங்க மிஸ்ஸஸ் எல்லாம் ரொம்ப உதவியா நடிச்சுட்டு போயிட்டு அவர் ஹாஸ்பிட்டல்ல சேர்த்தாங்க, சரியாச்சு. இது அவர் வந்து கிட்ட சொன்னார், சார் இப்படி எல்லாம் இருக்காங்க சார், என்னங்க பண்றது, இதாங்க கலிகாலம்னு. முடியுமா சார்? அப்ப அவர் வள்ளுவர் சொல்ல, நீ எல்லாம் செத்தாருள் வைக்கப்படும், நீ எல்லாம் மனுஷனா இருந்து என்னடா பிரயோஜனம்? அவருக்கு உதவிதான் பண்ணல, அவருக்கு எல்லாமே நிறைய வச்சுக்கிட்டு அதை திருடிட்டு போறியே, உனக்கு இறைவன் வந்து என்ன நியாயத்தை கற்பிப்பான்? இல்ல உன் மனசாட்சி உனக்கு என்ன நியாயம் சொல்லு? ஆக ஒத்தது அறிவான் உயிர் வாழ்வான். உலக வாழ்க்கையை அனுசரித்து ஒத்தது அறிவான். ஒத்ததுன்னா நடைமுறை வாழ்க்கை. நடைமுறை வாழ்க்கையில் நீ ஒருத்தருக்கு எப்படி நல்லது பண்ற அப்படின்னு நினைச்சு அதை பண்ணின நீ உயிர் வாழும் மனிதனுக்கு சமானம். மற்ற யார் இல்லாமற் போனால், அதற்கு மாறாக நடந்தால் செத்தாருள் வைக்கப்படும். டைரக்டா சொல்ற. இதுல சார் நீதி நூல்கள் சார், சித்தர் வாக்கு பொய்க்க, இறைவன் வாக்கு. இது பார்த்துக்கிட்டு இருக்கோம். நமக்கு வெளிப்புறமா தெரியலாம். அவன் கார்ல போறான், பிடபிள்யூ போறான், என்னென்ன ஸ்கோடால போறான்னு நம்ம சொல்லிக்கலாம். பக்கத்துல போற நாத்த அடிக்கிறது நமக்கு நல்லா தெரியும். அந்த நாத்தத்துல நான் உணர்ந்து இருக்கேன் சார். நான் சாருங்கிறது ஆரோக்கியம் அப்படிதான். அப்பதான் தோணும் இவன் எல்லாம் பணக்காரன, ஏன்னா மனுஷன். அடுத்தது ஒத்தது அறிவான் உயிர் வாழ்வான், மற்றையான் செத்தாருள் வைக்கப்படும். இந்த 4வது பாட்டுல அறவழி தப்பாமல் இருக்கக்கூடிய முக்கியத்துவத்தை திருவள்ளுவர் நமக்கு நெத்தியடிய சொல்லி, நீ செத்தவன்டா, பணத்துக்கு சமண்டாங்கிற, மற்றவன் நல்லதை நினைக்கா காட்டி அவனுக்கு உதவி உபகாரமா இல்ல காட்டி பிரயோஜனமே கிடையாது அப்படிங்கிற. அடுத்தது ஊருணி நீர் நிறைந்தற்றே உலகவாம் பேரறிவாளர். ஊருணி நீர் நிறைந்தற்றே உலகவாம் பேரறிவாளன் திரு. ஊருணின்னு நம்ம கிராமத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா குளிக்கிறதுக்கு 2-3 குளம் இருக்கும், துணி துவைக்கிறதுக்கு. இந்த கும்பகோணம் பக்கத்துல பாத்தீங்கன்னா ரொம்ப தாராளமா பாக்குது. அதுல ஊருணின்னு ஒரு இடம் இருக்கும். அந்த குளத்துல எல்லாம் குடி தண்ணி எடுத்துட்டு போவாங்க. அது ரொம்ப ஜாக்கிரதையா வேலி எல்லாம் போட்டு பாதுகாப்பா இருப்பாங்க. குடி தண்ணிக்கு மட்டும்தான் யூஸ் பண்ணுவாங்க.
வேற எதுக்கு அது பேர் தான் ஊர் முனி. ஊர், இந்த ஊர் மக்கள் உண்ணக்கூடிய பருகக்கூடிய நீர் ஊருணி. இது ஒவ்வொரு கிராமத்திலும் இருக்கும். இன்னைக்கும் சில இடங்கள்ல கும்பகோணத்துல பக்கத்துல இருக்கு. இன்னைக்கும் அந்த தண்ணி எடுத்துட்டு அதெல்லாம் சுவாமிக்கு அபிஷேகம் பண்ணப்படுறதெல்லாம் அது யூஸ் பண்ணுவாங்க. அப்பேற்பட்ட அப்ப அதுக்கு அவ்வளவு மரியாதை. மற்ற குள தண்ணீருக்கும் ஊருணிக்கும் வித்தியாசம் இருக்கு. ஏனென்றால் ஊருணியில் இருக்கக்கூடிய நீர் உயிர் வளர்க்கக்கூடிய நீராக கருதப்படுகிறது. அது போல பேர் அறிவாளன் திரு, நல்ல புத்தி கூர்மையும் அதே நேரத்தில் அருளும் நிறைந்தவர், அருளும் பொருளும் நிறைந்த திருவருட் செல்வர்கள், அவர்களிடம் சேரக்கூடிய செல்வமானது ஊருணியை போன்றது. சரி, எவ்வளவு அழகா வள்ளுவர் பிறார் அவர் புகழவும் தயங்க மாட்டார் நல்லதை பார்த்துட்டு. அதே நேரத்தில் சீரமைக்கிறதுக்கு திட்டமும் தயங்க. போன குரல் தான் சொன்னார், நீ செத்த வேண்டான்ட்டார். இங்க என்ன சொல்ற, ஏய் நீ உயிர் வளர்க்கக்கூடிய கடவுள் போலடா, ஊருணி நீர் நிறைந்தற்றே. அந்த ஊருணில எப்பவுமே வற்றாம தண்ணி நிறைய இருந்ததுன்னு எல்லாருக்கும் பருகும் நீருக்கு பஞ்சமே கிடையாது. அதை போல உலகவாம், உலக நடையில் நன்மை செய்யக்கூடிய பேரறிவாளன் திரு, அப்பேற்பட்டவரிடம் இருக்கக்கூடிய செல்வமானது ஊருணி எப்படி உயிர் வாழ வைக்கிறதோ அதை போல அந்த உலக உயிர்களின் நன்மைக்கு அது பயன்படும். அற்புதமான பொருள், அற்புதமான பொருள். அதற்கு அதை விட மிஞ்சின பொருள், பகைன் மரம் உள்ளூர் பழுத்தற்றால் செல்வம் நயனுடையான் கற்படி. செல்வம் நயனுடையான் கற்படி. ஒருத்தர் நல்லவன் கிட்ட அந்த செல்வம் இருக்குது எப்படின்னு, இப்ப நம்ம ஸ்கூல் டேஸ்ல பாத்துருப்போம், போற வழியில இந்த நாவல் மரம் இருக்கும் எங்க ஸ்கூல் பக்கத்துல. அந்த நாகப்பழம் சொல்லுவோம். அது நாவல் பழம், அது மருவி நாகப்பழம் சொல்லுவோம். அது இந்த கற்றாழை பழம், இந்த கற்றாழை முள், அது பெரிய முள் இருக்கும், அழகா இருக்கும். அந்த கோவை பழம் சொல்லுவாங்க, ரொம்ப தித்திப்பாவும் இருக்கும். இதெல்லாம் ஊர் முழுக்க அந்த வேலியை போட்டு வச்சிருப்பாங்க. அந்த வேலியில ஏறி போறதுதான் கஷ்டம். அதே போல இறந்த பழம், இதெல்லாம் லிமிட்லெஸ். கிராமத்துல போனீங்கன்னா யார் வேணா எங்க வேணா சாப்பிடணும். அது பயன் மரம் உள்ளூர் பழுத்தற்றால் அது யாரும் கேள்வி கேட்க மாட்டாங்க. அதே போல மாந்தோப்புல மாங்காய் திருடிட்டுனா கூட பசங்களாவே போகடா போன திட்டுவாளியோடைய உங்க மேல சபிக்க மாட்டாங்க. இருந்தா ரசிச்சவா வாழ்ந்தவன். திருடி திங்கிறதுல ஒரு தனி சுகம் இருக்கு. அந்த கல் அடிச்சு மாங்காய் விழுந்து அதை திருடிட்டு போறது. சும்மா அவங்க கத்துவாங்க காவல்காரங்க, திருடங்க வாங்க பிடிச்சி மரத்துல கட்டி போடுறேன் அப்படி சொல்லுவாங்களே. சின்ன பசங்க போறாங்கன்ட்டு சார் அந்த மனித நேயம் அந்த கிராமத்துல பாருங்க. அதுதான் பயன் மரம் உள்ளூர் பழுத்தற்றால். அது போல ஒரு அற்புதமான பலன் தரக்கூடிய மாமரமோ அல்லது நாவல் மரமோ இதெல்லாம் இருந்ததுன்னு வச்சுக்கோங்க, அது எல்லாருக்கும் பயன், எல்லாருக்குமே அது சந்தோஷத்தை கொடுக்கும், ஒரு சுகத்தை கொடுக்கும். அது போல நயன் உடையான் கற்படின், நல்ல எண்ணங்களும் குணங்களும் பழக்கங்களும் அறவழியில் இருக்கக்கூடிய ஒருவனிடம் கற்படின், அவனிடம் அவன் கண்படின், அவனிடம் இருக்கும் செல்வமானது எப்படி ஒரு அற்புதமான பலனை தந்து சுவையான பழங்களை கொடுக்கக்கூடிய மரம் அனைவருக்கும் பயன்படுகிறதோ, அதை உண்டி எப்படி அனைவரும் சுகிப்பார்களோ களைப்பாருவார்களோ அதை போன்ற ஒரு அற்புதமான நிலையை நமக்கு அது கொடுக்கும். அதுதான் ஒப்புரவு அறிதல். அற்புதம் சார். ஒப்புரவு அறிதல் இதை விட பெட்டர் டெபினிஷன் கொடுக்கவே முடியாது. வாயா எடுத்துக்கோயா அப்படின்பா. இதுல ஒரு அற்புதமான ராமகிருஷ்ண பரமஹம்சருடைய கதை. ஒரு பெரிய பூங்கா இருக்கு, நிறைய பழமரம் இருக்குது, அது இருக்குது. சாயங்காலம் ஆச்சுன்னா எல்லாம் மேடு, அந்த மேட்ல எல்லாம் பசங்க ஸ்கூல் படிக்கிற பசங்க எல்லாம் அந்த விளையாடுறது கொள்றது, அந்த பழத்தை பறிச்சு சாப்பிடுறது, அங்க விளையாடுறது எல்லாம் விளையாடுவாங்க. அந்த காவல் தோட்டக்காரன் சரி பசங்க விளையாடிக்கிட்டோம் அப்படின்ட்டு இருப்பாங்க. அந்த அப்படியே எல்லாம் பளபளன்னு இருக்கும், எல்லாமே பூத்து குலுங்கும், அழகழகா இருக்கும். கிளிகள் இருக்கும், குயில்கள் இருக்கும், அணில்கள் இருக்கும், ஒரு சந்தோஷமான ஒரு சூழ்நிலை இருக்கும். அப்போ அந்த நிலத்துக்கு சொந்தக்காரர் வர்ற வந்துட்டு இந்த பசங்களை எல்லாம் பார்த்த உடனே ஒரு கடுப்பாயிடும். நம்ம நிலத்துல நம்ம பர்மிஷன் இல்லாம யாரும் அந்த பசங்க அடிச்சு துரத்துடான்னு சொல்ற தோட்டக்காரன். தோட்டக்காரன் சொல்ற, சார் ஸ்கூல் பிள்ளைங்க சின்ன பிள்ளைங்க,
இன்னும் 6 மணி ஆச்சு, இருட்டுச்சுன்னா வீட்டுக்கு போயிடுவாங்க. அவங்க விளையாடுறதுக்கு இடம் போல ஏன் தோட்டம் தான் அவர் விளையாடுறது இடம் கிடைச்சதா? நாளையில இருந்து கம்பி கட்டி வேலி போட்டு யாரையும் உள்ள விடாத, ஏன் நிலம், எனக்கு உரிமை இல்லாம யாரும் இங்க வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டான். சும்மா என்ன பண்றதுன்னு தெரியாம சரி எஜமான சொல்றதானே கேட்கணும். அது போல ஒரு வேலி, கம்பி வேலி போட்டு ஒரு பூட்டு போட்டு யாரையும் உள்ள விடாம விட்டுட்டாங்க. ஒரு 2 நாள் பசங்க வந்து எட்டி எட்டி பாக்குறாங்க. தாத்தா தாத்தா உள்ள விளையாடணும், இந்த கண்ணுக்குள்ள நான் என்ன பண்றது, முதலாளி இப்படி சொல்லிட்டாரு, சாரி என்னால முடியலடாவா, சரி தாத்தா மூஞ்சி தொங்க போட்டு போயிடுறாங்க. பார்த்தா ஒரு வாரத்திலேயே அங்க அணில்கள் வர்றதில்ல, குயில்கள் வர்றதில்ல, குருவிகள் வர்றதில்ல, பறவைகள் வர்றதில்ல, பூ பூக்குறதுல, காய் காய்க்கிறது. அந்த பருவ காலத்தில் மாம்பழங்கள் எல்லாம் அப்படி தொங்கும். அது போலவே மலர்கள் எல்லாம் அப்படி இருக்கும், கனிகள் எல்லாமே இருக்கும். அது எல்லாம் இந்த பருவ காலத்துல காய்க்கிறதே கிடையாது. முதலாளி வருவான், ஏன் காய்க்கல, சரியா உரம் போடலையா, தண்ணி கட்டலையா, இல்ல சாமி எல்லாம் பண்ண நானு, பின்ன ஏன் காய்க்கல, போன வருஷம் அவ்வளவு வியாபாரம் நடந்து நமக்கு அவ்வளவு லாபம் வந்தது, ஏன் இந்த வருஷம் வரல தெரியல அப்படின்னு. அப்புறம் தான் இந்த ஊர் பெரியவர்கிட்ட போயிட்டு கேட்கிறாரு, சுவாமி இது போல நிலத்துல ஏகப்பட்ட நஷ்டம், ஒவ்வொரு வருஷம் எனக்கு லாபம் கிடைக்கும், இந்த வருஷம் ஒண்ணுமே இல்லை, நீங்க எதனா பூஜை போட்டு பரிகாரம் சொல்றீங்களா? சரி நான் வந்து பாக்குறேன் இந்த இடத்த. அந்த பெரியவர் வர்றச்சியே அவருக்கு தெரியுது, ஒரு நெகட்டிவ் எனர்ஜி, ஒரு சோர்வா இருக்கு, ஒரு உற்சாகம் இல்லை, ஒண்ணுமே இல்லை. ஏன்னா அந்த பக்கம் வரப்ப குறைச்சு அவரு பாப்பார், பசங்க எல்லாம் விளையாடிட்டு சந்தோஷமா. அப்போ சொன்னாரா, ஏன் பசங்க விளையாடுவாங்களே இப்பதான் வர்றது இல்லையா அந்த பிள்ளைங்க அப்படின்னு கேட்பாங்க. இல்ல நான் தான் வேணாம்னு சொன்னேன், அந்த குரங்கு இந்த மாதிரி மரத்துல ஏறது இறங்குதுங்க, பயிர்கள் எல்லாம் பாழாக்கிடுதுங்க, நான் தான் வேணாம்னு சொன்னேன். அட மடையா, உனக்கு மூளை இருக்குதா, பசங்க எல்லாம் வர்றது நீ கொடுத்து வச்சிருக்கணும் வேண்டாம். எவ்வளவு ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி, சின்ன குழந்தை இருக்கிற இடத்துல சந்தோஷம் தானா போகுமே. அதனால இயற்கை என்னை பூத்து குலுங்கினாள், உனக்கு 1க்கு 10 மடங்கா கொடுத்துட்டு இருந்தா, அதை போட்டு பூட்டி பூட்டி வைக்கிறையே, உன்ன மாதிரி முட்டாளை நான் பார்த்ததே கிடையாது, சாவிடா நீ போயிட்டேன். இதுக்கு ஒரு மாதிரி ஆயிட்டு, ஐயோ நம்ம தான் தப்பு பண்ணிட்டோமா, இருக்கலாம்டான்ட்டு தோட்டக்காரன் கூப்பிடாய், வேலையெல்லாம் பிச்சு ஏறி பசங்க மாதிரி விளையாட்டும். இவங்க ரொம்ப சந்தோஷமாயிடுது. பிறகு அடுத்த நாள் பசங்க ஸ்கூல்ல இருந்து போறாங்க, வாங்கடா வாங்கடா பாரு திறந்துருக்குதுங்க, இஷ்டமா விளையாடிவாங்க, ஒரே சந்தோஷம். பிள்ளைங்களுக்கு குறிக்கிறாங்க, கூத்தாடுறாங்க. அடுத்த வருடம் பருவ காலங்களில் பூத்து குலுங்கி அளப்பரிய பயனை பெருச்சுதான் அந்த தோட்டக்காரனுடைய புத்தி வருது. அடடா, குழந்தையும் தெய்வமும் கொண்டாடும் இடத்துல அவங்க சந்தோஷமா இருக்கச்சே, இயற்கை என்னை எப்படி அள்ளி கொடுக்குறா, அந்த குட்டி வாய் எத்தனை பழத்தை சாப்பிட முடியும், குட்டி குட்டி பசங்க, அது சந்தோஷமா போகுதுங்க, அதுக்கு 1க்கு 10 அம்பாள் கொடுக்குறா, இது புத்தி இல்லாம போச்சு அப்படின்னா படிப்பினையை தெரிஞ்சுக்கிட்டானா இது ராமகிருஷ்ண பரமத்துடைய கதையில ஒரு கதை. ஆக பயன் மரம் உள்ளூர் பழுத்தற்றால் அற்றே செல்வம் நயனுடைய ஆட்கள். ஒரு நல்ல வழியிலிருந்து நல்ல பண்புகளை வளர்க்கக்கூடிய ஒரு அறவழியில் வாழக்கூடிய அன்பின் பெருமையை உணர்ந்த ஒருவனிடம் திருச்செல்வம் நிறைந்திருந்தால் அது எப்படி உள்ளூரில் இருக்கக்கூடிய எல்லோருக்கும் பயன் தக்க தர ஒரு பழமரம் எப்படி பயன்படுகிறதோ அப்பேற்பட்ட நலனை அனைவரும் பெறுவார்கள் அவன் மூலமாக. சரி, எவ்வளவு அழகான குரல். அதை நினைக்கிறச்சே மனசு ஜில்லுங்க. நம்ம சின்ன வயசுல நினைச்சு பார்த்தோம்னா இதுல ஒரு சின்ன ஒரு 2-3 அனுபவம் நமக்கு இருந்திருக்கு. ஸ்கூல் டேஸ்ல நான் நல்லா பார்த்திருக்கேன். இந்த மரமல்லிகை மரம் பாருங்க, அதுல பிபி எல்லாம் உதவும். மரமல்லிகை மரம் ஸ்கூல்ல எல்லாமே வச்சிருப்பாங்க, அந்த பேக் யார்டு எல்லாரும் பூத்துக்குள்ள சந்தோஷமா இருக்காது பாக்குறச்சு. அதுதான் பாசிட்டிவ் எனர்ஜி. பாசிட்டிவ் எனர்ஜி இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அதுக்கு அடுத்தது இன்னும் கொஞ்சம் மேல போறாரு, மருந்தாகி தப்பா மரத்தற்று செல்வம் பெருந்தகையான் கட்படி. முதல்ல என்ன சொன்னாரு, ஊருணின் உலகவாம் பேரு, ஊருணின் நிறைந்தற்ற உலகவாம் பேர் அறிவாளன். நீங்க பாருங்க இந்த ஸ்டெப்ஸ் கிரடேஷன். ஊருணின் நீர் நிறைந்தற்றே உலகவாம் பேரறிவாளன் சொல்லிட்டார். அதுக்கு அடுத்த பயன்மரம் உள்ளூர் பழுத்தற்றாலற்றே நயனுடையான் கட்படி. பேர் அறிவாளன் மற்றவர்களுக்கு உயிர் வாழக்கூடிய ஊருணிக்கு ஈக்குவேட் பண்றார். அடுத்தது பயன்மரம் உள்ளூர் பழுத்தற்றாலற்றே செல்வம் நயனுடையான் கட்படி.
அந்த அற்புதமான பலன்களை கொடுக்கக்கூடிய அவருடைய செல்வத்தை நயனுடையான் கட்படி சொல்லிட்டார். இதுக்கு அடுத்து என்ன சொல்ற? மருந்தாகி தப்பா மரத்தற்று செல்வம் பெருந்தகையான் கட்படி. நயனுடையான் கட்படி சொல்லிட்டாரு, பேரறிவாளன் திரு சொல்லிட்டாரு. இங்க பெருந்தகையான் கட்படி. பெருந்தகையான கர்ண பரம்பரை தனக்கு இல்லாட்டி மற்றவங்க செய்யறாங்க. அப்பேற்பட்ட கருணை கொடையாளர்கள் பெருந்தகை. தகைனா கருணை. கருணைய வடிவாக இருக்கக்கூடியவர்கள் இடம் இருக்கக்கூடிய செல்வமானது மருந்து மூலிகை மரத்திற்கு ஒப்பானது. நோய்வாயை தணித்து உயிர் வளர்க்கக்கூடியது, ஆரோக்கியத்தை தரக்கூடியது. அற்புதமான குரல். எப்படி இந்த கிரடேஷன் எடுத்துட்டு போறாரு பாருங்க. அந்த வார்த்தை பிரயோகம் இதயத்திலிருந்து வருது. சித்தர் பெருமான், வள்ளுவர் பெருமான், மிகப்பெரிய சித்தர். அந்த கிரடேஷன் மூலிகை மரத்துக்கு இணைய. இப்ப கூட பாத்தீங்கன்னா அந்த வில்வ மரம், வேப்ப மரம், இதெல்லாம் வந்து மூலிகை மரங்கள். அப்படி காற்று பட்டாலேயே நமக்கு பல நோய்கள் தீரும். அரச மரம், பீப்பிள் ட்ரீ, அந்த அரச மரம் ஒன்றுதான் உலகத்திலேயே 24 மணி நேரம் பிராணவாயு கொடுக்கும். It will remove the toxins and give you the pure oxygen. மற்ற மரங்கள்லாம் காலையில போட்டோசிந்தசிஸ், அந்த பச்சையம் தயாரிக்கிறதுக்கு தான் வந்து கார்பன் டை ஆக்சைடு எடுத்துட்டு உங்களுக்கு ஆக்சிஜன் வெளிவிடும். ஆனால் இரவுகள்ல அதுவும் கார்பன் டை ஆக்சைடு தான் வெளிவிடும். ஆனால் அரச மரம் ஒன்று இரவிலும் உனக்கு பிராணவாயு. இதெல்லாம் இயற்கையின் அற்புதங்கள், அற்புதங்கள். அது போல பெருந்தகையாளன் கற்பனை. பெருந்தகையாளன் அளவற்று தனக்கு ஒன்று என்றாலும் பிறகு கொடுத்து நோக்கும் கையை போல இடது கை கொடுப்பதை வலது கை அறியாதவர் தரக்கூடிய கொடை வள்ளல்களை போல இருக்கக்கூடியவர்கள் இந்த உலகத்தில் ஒரு மூலிகை மரத்தை போல, அரிதான மரத்தை போல அவங்க இருப்பாங்க, விளங்குவாங்க அப்படின்ட்டு உச்சத்துக்கு எடுத்துட்டு போறாரு. மருந்தாகி தப்பா, மருந்தாகி தப்பா மரத்தற்று, தப்பான நோயை தப்ப விடாது. இன்னும் அழகான பிரயோகம் பாருங்க. எந்த நோயும் அங்க தப்பிச்சுட்டு போக முடியாது. எல்லா நோயையும் தணிக்கக்கூடியது. மருந்தாகி தப்பா மரத்தற்று செல்வம் பெருந்தகையான கட்படி. ஒரு கொடைவள்ளியிடம் இருக்கக்கூடிய பணமானது, செல்வமானது மற்றவர்களுக்கு ஒரு வில்வ மரத்தை போல, ஒரு அரச மரத்தை போல, ஒரு அற்புதமான வேப்ப மரத்தை போல மற்றவர்களுக்கு மருந்தாகி உயிர் வாழ செய்யக்கூடியது, நோயை போக்கக்கூடியது. அதாவது இப்போ நம்ம ஸ்தல விருட்சம் சொல்லுவா. ஒவ்வொரு கோவிலையும் போன அந்த ஸ்தல விருட்சத்துக்கு கீழே ஒரு பிள்ளையார் இருப்பார். அதை 3 சுத்து வறட்சியே ஆல்வேஸ் டேக் இட் ஃப்ரம் மீ. ஆல் த கோவில், எல்லா கோவில்களையுமே அந்த ஸ்தல விருட்சம்ங்கிறது வானுயர உயர்ந்து பூமியின் அடி ஆழத்திற்கு போகக்கூடிய மரங்கள். உங்களுக்கு எடுத்துட்டு வேப்ப மரம் சரி, இல்லாட்டி உனக்கு வில்வ மரம் சரி, இதெல்லாம் வன்னி மரம் சரி, இதெல்லாம் பாத்தீங்கன்னா வானுயர வளர்ந்திருக்கும், வேறு உயர் ஊடுருவி வளர்ப்பு இருக்கும். The geomagnetism is concentrated there. The field of magnet, the geo energy from north pole to south pole going on there. நீங்க அதை சுத்தி வர்றச்ச your biomagnetism gets aligned. சார் நம்முடைய அனுஷ்டானத்துக்கு ஆச்சாரத்துக்கு இணைய அந்த உலகத்துல எதுவுமே கிடையாது. மணிக்கணக்கா பேசுவாங்க. அதனால அரச மரத்தை சுத்திட்டு அடி வைத்து தொட்டு பார்த்தாளா அப்படின்ட்டு ஒரு பழமொழி இருக்கு கிராமத்துல. இந்த மரத்துல வந்து தொட்டிலாம் கட்டுவாங்க குழந்தை வரத்தை வேண்டி. எப்படி உங்களுக்கு வந்து இல்வாழ்க்கையில வாழ்க்கை துணையில மக்கள் பேரு இம்பார்ட்டன்ட். அப்போ அந்த மக்கள் பேருக்கு உரித்தான ஒரு ஸ்தலமாக, இடமாக விளங்கியது தான் திருக்கோவில்கள். அந்த திருக்கோள் புரியத்தை நம்ம புரிஞ்சுக்கணும், ரொம்ப முக்கியம். ஆக அந்த ஜியோமேக்னட்டிசம் நீ சுத்தி வர்றச்ச யுவர் 7 எனர்ஜி சென்டர்ஸ், யுவர் மூலாதாரா, சுவாதிஷ்டானா, மணிப்பூரகா, அநாகதா, விசுத்தி, ஆக்ஞா, சஹஸ்ரஹாரா, that gets beautifully, the energy field gets purified and aligned with the geomagnetism. You become one with the mother nature. Then automatically all the cells in your body, they blossom. அதுல மூலாதார கணபதி இருப்பார். அதனால அந்த சலவரிஷி சுத்திட்டு அங்க ஒரு 5 நிமிஷம் உட்காரணும் அந்த இடத்துல. அதுல ஒரு மேடை மாதிரி வச்சிருப்பாங்க. இந்த நாகர்கள்லாம் வச்சுட்டு வச்சுட்டு உட்கார சௌகரியம் பண்ண ஒரு கோயிலையும் போய் பாருங்க, உட்கார்ந்து இடம் இருக்காங்க.
அது அற்புதமானது. ஆனா இப்ப எல்லாம் குட்டிச்சோரா பண்ணிருக்காங்க. உள்ள நுழையிச்சு இந்த நாய் ஆடு எல்லாம் இருக்குல்ல, இதெல்லாம் ஆடு பட்டியும்பாங்க. அது கேள்விப்பட்டீங்கன்னா நீங்க இதெல்லாம் பேசுறது நல்லா இருக்கு. ஆடு பட்டியும்பாங்க. எப்படின்னு ஒரு ஒரு 10 ஆடு இருந்தா கூட அதுல எத்தனை ஆடு இருக்குன்னு உங்களால எண்ண முடியாது. ஏன்னா இதெல்லாம் நான் பேங்க் மேனேஜர் வந்து பார்த்தேன். எத்தனை ஆடு வாங்கியிருக்கு, எத்தனை ஆடு குட்டி போட்டிருக்குன்னு உங்களால எண்ணவே முடியாது. ஏன்னா அது ஒரு இடத்துல நிக்காது. இப்படி அப்படி அப்படி இப்படி போயிட்டு இருக்கும். இதை கவுண்ட் பண்றதுக்குள்ள அந்த கவுண்ட் மிஸ் ஆயிடும். அதனாலதான் அந்த பட்டியலிருந்து காலையில இருந்து ஆடுகள் வர்றச்ச 1 2 3 எண்ணி வெளியே விடுவாங்க. இது நடைமுறை. இது நடைமுறை. அது போல நம்ம கோவில்கள்லாம் அப்படியே குதிரைக்கு கடிவாளம் கட்டின மாதிரி ராஜகோபுரத்துல இருந்து பிள்ளையார்ல இருந்து திருவண்ணாமலை கோயில் உட்பட அருணாச்சலேஸ்வரர் கோயில் எல்லாமே கோயில் பொறுத்த இஷ்டம் இருக்கிறது இல்லை. காலத்தியப்பர் கோவில், பழனிமலை முருகன் கோவில் எப்படி சார் இந்த மாதிரி ஏதோ ஒரு சிஸ்டம் பேரை வச்சு 100 ரூபாய்க்கு சிறப்பு தரிசனம், 50 ரூபாய்க்கு தரிசனம் போட்டு பட்டி தொட்டிகள் மாதிரி கோயில் ஆக்கிட்டாங்க. பறந்து விரிந்த இயற்கையுடன் ஒன்றி இணைந்த காலங்கள் எல்லாம் இறந்த காலங்களாக மாறிவிட்டன. நிம்மதியா இருக்கக்கூடிய கிராமத்துல ஏதோ 2 கோயில் இருக்கிறதா போகலாம். அதுதான் பெஸ்ட். இந்த திருப்பதி ஒண்ணு, காலத்தியப்பர் கோவில், இப்ப அருணாச்சலேஸ்வரர் கோவில், பார்த்த சாரதி கோவில், இதெல்லாம் அப்படியே குதிரைக்கு கழிவாளம் பட்ட மாதிரி போயிட்டு இயற்கையை நீங்க சுவாசிக்கவே முடியாது. அது கோயில கிடையாது. ஏதோ மயிலாப்பூர் கபாலீஸ்வரர் கோயில் தப்பிச்சுக்கிட்டு இருக்கு இது வரைக்கும், இன்னைக்கு வரைக்கும். எனிவே, ஆக என்ன சொல்றாரு, மருந்தாகி தப்பா. ஆக ஸ்தல விருட்சம் ரொம்ப முக்கியம். அப்பேற்பட்ட ஒரு உயிர் வளர்க்கக்கூடிய, பிணியை போக்கக்கூடிய, மக்கள் செல்வத்தை தரக்கூடிய மருந்தை போன்ற அந்த மருந்தை தரக்கூடிய அந்த மரத்துக்கு ஒப்பானவன் தான் பெருந்தகையாளர் இருக்கக்கூடிய செல்வம் என்று திருவள்ளுவர் பறைசாற்றுகிறார். அடுத்தது, கிடன்கில் பருவத்தும் ஒப்புரவருக்கு ஒல்கார் கடன் அறி காட்சி. சார் அற்புதம் சார். இங்க பெருந்தகையாளர் சொல்லிட்டாரா, அதுக்கு அடுத்தது இடன்கில் பருவத்தும். இடன் இல்லைன்னா கொடுக்கறதுக்கு ஒண்ணுமே இல்லை, வறியவர் வறுமை காலத்தில். இது வாழ்க்கை சுழற்சி. ஒரு சைன் வேவ் மாதிரி there is a peak, there is a trough. இது unavoidable. Opposite values are complementary to each other. வாழ்க்கையில் முரண்பாட்டு நிலைகள் தவிர்க்க முடியாது. ஆக இடன்கில் பருவத்தும், தங்களால் செய்ய முடியாத வறுமை நிலையில் இருக்கக்கூடிய ஒரு அறவழியில் நடக்கக்கூடியவர்களுக்கும் ஒப்புரவிற்கு ஒல்க. ஒருத்தருக்கு நல்லதை செய்யறதுக்கு பின்வாங்க மாட்டாங்க. ஒல்கார்னா செய்யாம இருக்க மாட்டாங்க. கடன் அறி காட்சியவர். கடன் என்பது கடமை. அறி காட்சியவர், அவங்களுக்கு தெரியும் நம்முடைய கடமை என்ன. நம் வாசல் தேடி ஒருவர் வருபவர்களுக்கு இல்லை என்று சொல்லாமல் அவருக்கு நல்லது செய்வது நம்முடைய கடமை என்பதை உணர்ந்த அற்புதமான நெறியாளர்கள் அறுவடை. இடனில் பருவத்தும், வறுமையில் இருக்கக்கூடிய அந்த துன்பமான காலங்களில் கூட ஒப்புரவிற்கு ஒல்க, தயங்கவே மாட்டாங்க. வந்து பாத்துக்கலாம், நம்ம கிட்ட இருக்கிறது கொடுத்துப்போமே, இதுல போய் என்ன இருக்கு. சொல்லியிருக்க 4 பேர் இருந்தாங்க. அந்த ஒரு அப்பா, அம்மா, சிவபெருமான் பெரிய புராணத்துல வருது இந்த கதை. அப்பதான் சாப்பிட போறாங்க. அவங்க கொஞ்சமா ஏதோ சொல்ப இல்ல ஒரு பொங்கலோ ஏதோ பண்ணி அது 4ஆ பிரிச்சு சாப்பிடறதுக்கு உட்கார்றாங்க. அப்பதான் சுவாமி எல்லாம் நைவேத்தியம் பண்ணிட்டு, அப்போ சிவனடியார் வர்ற, ரொம்ப பசியா இருக்குதுங்க, எனக்கு எதனா இருந்தா கொடுங்க. வாங்க வாங்க, நீங்க வந்தீங்களே நல்ல காலம், உட்காருங்க. அவருக்கு தலைவாழை இலை போட்டு கொடுக்குறாங்க. தன்னுடைய முதலில் பையன், அப்பா நான் தர்றேன்ப்பா. இல்லடா, நீ வேலைக்கு போகணும், நீ நாளைக்கு காலையில உழைச்சாதான் வீட்டுக்கு சம்பாத்தியம், அதனால நீ சாப்பிடு. நாங்க 2 பேரும் வயசானவங்க, வீட்டுல தானே இருக்கோம்ட்டு அப்பா தன்னுடைய பங்கை கொடுக்குற. அவருக்கு கடகடன் சாப்பிட்டுட்டு இன்னும் கொஞ்சம் பசிக்கிற மாதிரி கொஞ்சம் கொடுங்க. அவருடைய மனைவி தர்றாங்க. அவர் பத்தல, ரொம்ப களைப்பா வந்திருக்க, ஊரு விட்டு போகுது, தப்பா நினைச்சுக்காதீங்க, எனக்கு கொஞ்சம் இருந்தா கொடுங்க. பையன் சொல்றான், அப்பா நான் எந்த கொடுக்குறேன். சரிடா மகனே, கொடுக்குறேன். அவர் எந்திரிச்சு போற மாதிரி தெரியல. அந்த மருமகள் கருவுற்று இருந்தாலும் சிவனடியார் வந்திருக்கிறார் என்று
தன் பங்கையும் தரும் பொழுது அங்கே இறைவன் சிவபெருமானாக காட்சி தந்து உங்கள் ஒப்புரவிற்கு நான் மனம் கணித்தேன் ஒரு பெரிய பொருள். அது போல இடங்கில் பருவத்திலும் ஒப்புரவிற்கு ஒல்க வீடு தேடி வந்தாங்க விழுந்தாங்க. இப்ப கூட நம்ம குடும்பங்களையும் பார்க்கலாம், நம்ம வீட்லயே பார்க்கலாம். நேரம் கட்ட நேரத்துல யாரும் வந்துட்டாங்கன்னு நம்ம மனசையோ இந்த நேரத்துல இப்ப வந்துருக்கிறாங்க, உட்காருங்க வாங்க படுக்க இருக்கோ எதை எடுத்து அட்ஜஸ்ட் பண்ணி இங்க அதை போட்டு இதை அதை போட்டு அவங்க நம்ம தங்கி போட்டு நம்மளுக்கு தேடி வர்றாங்க. அவங்களோட அன்பான உபசரிக்கிறதா நம்ம வாழக்கூடிய ஒப்புரவு அறிதல் அற்புதமான அதிகாரம். சும்மா நமக்கு இல்லை, ஒரு சமயத்துக்கு எப்ப வேணுமோ அப்பதான் நம்ம உதவி பண்ணணும். அப்பதான் நம்ம மனுஷன், இல்லாவிட்டால் செத்தாருள் வைக்கப்படும். அதுக்கு அடுத்தது நயன் உடையான் நல் கூர்ந்தானாதல் செய்யுநீர செய்யாது அமைகளா ஆறு. நயனுடையான் நல் கூர்ந்தான் ஆதல், நல்லா வாழ்ந்தவன், நல்வழியில் இருக்கக்கூடியவன், நல்ல பண்புகளை விடுக்கக்கூடிய நல் கூர்ந்தான் வறுமையை அடைந்தால் என்னது செய்யும் நீரு, ஐயோ நம்ம செய்யக்கூடிய கடமைகளை செய்யாது அமைகளா, செய்யாத ஒரு நிலை வந்துருச்சு கடவுளே. அமைகளா ஆறு, ஆறு என்றால் வழி, அமைகளானா செய்ய முடியாத ஒரு நிலை, பேர்பட்ட நிலைக்கு வந்துடுச்சு அப்படின்னுட்டு அவர்கள் வருந்துவார்கள். அப்ப கூட அவங்க திட்ட மாட்டாங்க, ஏச மாட்டாங்க. ஏன்டா நான் இந்த நிலையை தெரிஞ்சு வந்து கூட ஏன்டா கதவை தட்டுற பாவின்னுட்டு சபிக்க மாட்டாங்க. ஐயோ நம்மளால கொடுக்க முடியாத நிலை வந்துச்சானு வருந்தத்தான் செய்வார்கள். அற்புதம் சார், அந்த கிரேடேஷன் எப்படி எடுத்துட்டு போறாரு. இடனில் பருவத்தும் ஒப்புரவிற்கு ஒல்க, வறுமை நிலை பார்த்து இல்லைங்கிற நிலை வந்தா கூட நான் தயங்க மாட்டேன்ட்டு நிப்பாங்க. அதே முடியவே இல்லைங்கிறப்ப ஐயோ நமக்கு எப்பேற்பட்ட நிலை வந்துடுத்தே இறைவா அப்படின்ட்டு இறைவனிடம் மன்னிப்பாதுக்கு ஏற்படக்கூடிய வந்த விருந்தாளிகளை இல்லை என்று சொல்ல மாட்டார். அற்புதம். நயனுடைய நல் கூர்ந்தான் ஆதல், நல்ல அறவழியில் இருக்கக்கூடியவன் வறுமையை எதிர்கொண்டு செய்ய முடியாத ஒப்புரவு அறிதலை உணர்தல் முடியாத ஒரு நிலையில் இருப்பது எப்படி என்றால் செய்யுநீர செய்யாது, எது செய்யணுமோ அதை செய்ய முடியாத அமைகளா ஆறு. அந்த நிலையை பார்த்து எண்ணி வருந்துவானே தவிர பின்வாங்க மாட்டான். அற்புதமான திருக்குறள், ஒப்புயர்வு இல்லாத திருக்குறள். ஆக 8, 9 இவை 2 பாடல்களாலும் வறுமையால் நற்செயல்களை செய்ய முடியாத நிலைகளை இதை திருவள்ளுவர் விளக்குகிறார். ஆக கடைசி பாடல் 10வது பாடல், ஒப்புரவினால் வரும் கேடு எனின் அஃது ஒருவன் விற்றுக்கோள் தக்கதுடை. இது மேலே போயிட்டார். இதுக்கு அற்புதமான உதாரணம் ஹரிச்சந்திர மகா சக்கரவர்த்தி தன்னுடைய கூடவே விஸ்வாமித்திர அனுப்புவார் தன்னுடைய பிரதிநிதியா. இவன் எப்படியாவது விட்டு ஒரு பொய்ய சொல்ல வச்சு விடுறான். அப்போ இவரால தன் உடல் உழைத்து ஒரு பொருளை ஈட்ட முடியாத ஒருமை நிலையில ஹரிச்சந்திர மகாராஜா இருக்கிறச்ச அப்ப சொல்லுவான், இதோ உன் பொண்டாட்டி இருக்காள சந்திரமதி, அவளை வித்தாவது எனக்கு சாப்பாடு போடும் அப்படிமா. அந்த காலத்துல அடிமைகள் நம்ம படிச்சிருக்கோம் சரித்திரத்துல விலை விற்பார்கள். இவங்கிட்ட வேலை வாங்கிக்கலாம், என்ன வேணா பண்ணிக்கலாம், 10 பொண்ணு 20 பொண்ணு, 1 தரம் 2 தரம் 3 தரம்ட்டு அடிமைக்கு விற்பாங்க. அது போல தன்னுடைய மனைவி சந்திரமதி என்னடா பண்றதுன்னு தெரியாம ஹரிச்சந்திரர் வருந்துகிட்ட தன்னுடைய குழந்தையோட சேர்த்து விற்ப. அப்போ விற்றுக்கோள் தக்க துடைத்து அதுக்கப்புறம் தான் அவரு சுடுகாட்டுல வந்து வெட்டியா வேலைக்கு போவார். அது வேற விஷயம். இது எக்ஸ்ட்ரீம். ஈவன் செல்லிங் தேர் ஓன் வைஃப் அட் ஸ்டேக். ஒப்புரவினால் விடும் கேடு எனின், உண்மையை கடைபற்றி நான் என்னுடைய லட்சியத்தை இடைவிடாமல் காப்பாற்றுவேன் என்ற ஒரு லட்சியத்தை இருக்கக்கூடிய நிலையில் ஒப்புரவு, அந்த தன் கூடவே வந்த பிரதிநிதிக்கு சாப்பாடு போட்டு காப்பாற்ற வேண்டிய தன்னுடைய கடமை. அதுதான் ஹரிச்சந்திர மகாராஜாவை அந்த நிலைக்கு தள்ள வைத்தது. அதுக்கப்புறமா வந்து அவர் மிகப்பெரிய இன்றைக்கும் சரித்திரத்தில் வாழ்கிறார் என்பது வெளிப்பாடு.
ஒப்புரவினால் வரும் கேடு எனின், அந்த பிரதிநிதிக்கு வேண்டியதை கொடுக்க முடியாம போயிடுச்சே, எப்படியாவது கொடுக்கணுமே அப்படின்ட்டு வருந்தக்கூடிய ஒருவன் விற்றுக்கோள் தக்கதுடைத்து, தன்னை வித்தாவது அந்த ஒப்புரவை பின்பற்றுவான் என்பதற்கு இது அற்புதமான உதாரணம், அற்புதமான உதாரணம். ஆக ஒப்புரவினால் வரும் கேடு எனின், நற்செயல்களால் ஒருவனை பாதுகாக்க வேண்டும் என்ற ஒரு நிலை. கேடு என்றால் கொடுக்கணும்னு ஆசை இருக்கு, ஆனா கொடுக்க முடியல, கேடு துன்பம் வரும் எனின் அஃது ஒருவன் விற்றுக்கோள், தன்னை வித்தாவது தக்கது உடைத்து, வேண்டியதை செய்வது தான் இறைவனை காட்சிக்கு சமம், இறைவனை உணர்தலுக்கு சமம். திருவள்ளுவர் ரொம்ப அழகா முடிக்கிறார். இதுல ஒவ்வொரு குரலும் முத்துங்க, முத்து, எளிமையான குரல். படிக்கிறச்சு அப்படியே ஆற்றொழுக்கு நடையா அப்படியே போகும், மலையிலிருந்து வர நீர்வீழ்ச்சி மாதிரி. இந்த இந்த அதிகாரம் ரொம்ப அழகான அதிகாரம். தாளாற்றி தந்த பொருள் எல்லாம் தக்கார்க்கு வேளாண்மை செய்தது. நீத்தார் பெருமையை பார்த்த வேண்டிய கடமை. தாளாற்றி தந்த பொண்ணு முயற்சி செஞ்சு சம்பாரிச்சு உனக்கு மட்டுமா? கிடையாது, எல்லாருக்கும் நீத்தார் பெருமை நிலைக்கு வர்றவங்களுக்கு அப்பதான் நீ வர முடியும். அதனால ஒவ்வொரு வரிகள் மிக மிக முக்கியமான அதிகாரம். நீத்தார் பெருமை நிலையை அடைய வேண்டும் என்றால் இல்வாழ்க்கையில் அறவழியில் இருந்து அன்பு வழியில் பகுத்து பகுத்து ஓம்பி இதெல்லாம் பார்த்துக்கணும். 7 உலகத்து உலகம் ஈண்டும் பெறல் அறிதே ஒப்புரவின் அல்ல பிற, ஒப்புரவு வருவதில் உயர்வு உயர்வு. அதுக்கப்புறமா கிடுகிடுன்னு சொல்லிட்டு வர்றார். ஒத்தது அறிவான் உயிர் வாழ்வான், மற்ற செத்தப்படும் வைக்க போது ஒத்தது அறிவான் உயிர் வாழ்வான். ஒப்புரவு செஞ்சினா தானே நீ மனுஷன். ஒருத்தன் கஷ்டப்படுற சமயம், ஒருத்தன் பசிக்கிறப்பதான் நீ சாப்பாடு கொடுக்கணும். அவன் வயிறு இருக்கிறச்சு நீ ஐஸ்கிரீமும் வெஜிடபிள் பிரியாணி கொடுத்தா பிரயோஜனம். ஒப்புரவு அறிவான் உயிர் வாழ்வான், மற்றையான் செத்தாருள் வைக்கப்படும் அப்படின்ட்டு நேரடி. அப்புறமா கிடகடன் வர்ற ஊருணி நீர் நிறைந்தது உலகமா பேரறிவு வாழ்ந்தது. ஆஹா, உங்ககிட்ட பணம் எவ்வளவு அழகா செலவு பண்றாடா, ரொம்ப சந்தோஷமா இருக்குடான்ட்டு இயற்கை என்னை அதை மெச்சுகிறார். பயன்மரம் உள்ளூர் பழுத்தற்றால் செல்வம் நயனுடையான் கற்பது. அடுத்தது மருந்தாகி தப்பா மரத்தற்று செல்வம் பெருந்தகையான் கற்பது. அப்படின்னு தூக்கி வைக்கிறார் வள்ளுவர். அப்பேற்பட்டவனுக்கு வறுமை வந்துடுச்சுன்னா இடனில் பருவத்தும் ஒப்புரவிற்கு ஒல்க கடன் அறி காட்சியாக. சார் இதுல எங்க வீட்டுல நடந்திருக்கு சார். எங்க வீட்டுல திடீர்னு விருந்தாளி வந்துட்டாங்கன்னா எப்பவுமே ஏழைங்களுக்கு உதவியா இருக்கிறது. அதனாலதான் இன்னைக்கு கூட நம்ம தங்கத்துக்கு ஏன் முக்கியத்துவம் தர்றோம்னு இல்லாத ஒரு நிலைப்படுறச்ச அடமானம் வச்சு காசு வாங்குறது அதுதான் பெஸ்ட். எங்க வீட்டுல அப்படிதான் முக்கியமா அம்மா போட்ட நகை செயின் எல்லாமே தப்புன்னு. அதுதான் எங்க அப்பாவுக்கு ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு நான். எங்க அம்பாலால் ஒருத்தர் இருப்பார், அவரை ரொம்ப நெருங்கிய ஒரு பெரியவர், அம்பாலால் சேட்டு. அவர்கிட்ட அவர் தாத்தா கிட்ட போயிட்டு ஒரு 1000 ரூபாய், அந்த காலத்துல 1000 ரூபாய் லட்சம் ரூபாய்க்கு சமானம். ஐ எம் டாக்கிங் அபவுட் 1955-56, 55-56. எனக்கு அப்போ வந்து வயசு 10 வயசு தான், 59. எங்க அம்மா ஒரு செயின் கொடுப்பாங்க, அது எங்க இடத்துலயே திருடிட்டு போட்டு எங்க இடத்துலயே மாட்டி விடுவாங்க. அங்க போயிட்டு வந்துடுறாங்க. இதெல்லாம் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் எங்க அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் அந்த சேட்டுக்கும். அவர்கிட்ட குட்டி பையன் பத்திரமா போயிடுயா நீ அப்படி அவர் என்ன பண்ணுவாருன்னு அவங்க கடையாள ஒருத்தர் கூட என் கூட அனுப்பிச்சு 1000 ரூபாய் இதை கொடுப்பாரு. அந்த காலத்துல கல்யாணம் 1000 ரூபாய் முடிச்சிடலாம் சார். எங்க அக்கா கல்யாணத்துல 1000 ரூபாய் தான் எனக்கு தெரிஞ்சு. அதனால இடனில் பருவத்தும் ஒப்புரவிற்கு ஒல்க. அப்ப வீட்டுல வந்த விருந்தாளிகள் பார்த்துக்கணும். அதனால என்ன, இந்த நகையை வச்சுக்கிட்டு என்ன பண்ண போறோம், இந்த நேரத்துக்கு போய் அடமானம் வச்சுட்டு வாங்க. இதெல்லாம் இன்றைக்கும் கிராமத்துல நடைமுறை வாழ்க்கை, இன்னைக்கும் நடைமுறை வாழ்க்கை. எங்க வீட்டுல வேலை பண்ற அந்த அம்மா இருப்பாங்க, அவங்க சொல்லுவாங்க, எங்க நாத்தனார் பொண்ணுக்கு வளகாப்புப்பா, நம்ம கிராமத்துல நான் செய்யா காட்டி எப்படி, நாளைக்கு என் பொண்ணுக்கு அவங்க தானே வைக்கணும், வர செய்யணும். இடனில் பருவத்தும் ஒப்புரவிற்கு ஒல்க கடன் அறி காட்சியாக. தன்னுடைய கடமை என்று நினைத்து அந்த ஒப்புரவு அறிதலை விட்டு கொடுக்க மாட்டாங்க. அடுத்ததுதான் நயனுடைய நல்கூர்தான் ஆயுள் ஆதல் செய்தீர செய்யாது அமைகளாகாது. ஐயோ, செய்ய முடியாத நிலைக்கு மட்டுமே கடவுளே. இது வந்து நடிகையர் திலகம் சாவித்திரி, இது ரொம்ப முக்கியம். எனக்குலாம் சில பேர்லாம்
ரொம்பவே நான் உயர்வா நினைப்பேன். அப்பேற்பட்ட தர்மவான் அந்த அம்மா. கடைசியை தைக்கிறது எல்லாரும் போனப்ப கூட நீங்க பார்த்திருப்பீங்க நிறைய சினிமால அந்த காட்சி ரொம்பவே நல்லா இருக்கும். ஒரு தனக்கு கூடவே இருந்த அந்த ஒரு ஆட்டோக்காரருக்கும் டிரைவருக்கும் அவங்க பொண்ணுக்கு கல்யாணம். அம்மா என் பொண்ணுக்கு கல்யாணம் வச்சிருக்கம்மா அப்படின்னு. அப்படியா, கொஞ்சம் இரு என்று வீட்டுக்குள்ள போய் தன்னுடைய பட்டு புடவைய அவருக்கும் தெரியாம வித்து அந்த காசை அவங்க பொண்ணுக்கு கல்யாணத்துக்கு வச்சுக்கோன்னு சொல்லுவாங்க. சார் இதெல்லாம் நம்ம பார்க்கணும் சார், ஒருத்தருடைய நல்ல குணங்கள், தெய்வ குணங்கள். அது போல நடிகர் திலகம், சாவித்திரி எல்லாம் மிக உயர்ந்த பண்பாளர். அவர்கள் காலம் மார்ந்து அவங்க கஷ்டப்பட்டு போனவருடைய, ஆனால் அந்த அந்த அற்புதமானது அந்த எதிக மறக்க கூடாது. அந்த அவருடைய உயர்ந்த குணங்களை நாம் பாராட்டி போற்ற. அப்பேற்பட்ட நயனுடைய நல்கூர்ந்தான் ஆதல். அப்பேற்பட்ட பங்களா ஆளு அம்பு இருந்தவங்க வறுமைன்னு வந்தப்ப அவளால் செய்ய முடியாத நிலை. அப்ப கூட செய்யுநீர செய்யாது அமைகளா ஆறு செய்ய முடியாத நிலைமை ஏற்பட்டுச்சு. நம்மளை நம்பி வந்தாங்களே வருத்தம் தான் போடுவாங்க, விட்டு கொடுக்க மாட்டாங்க, தன்னால் இயன்றதை அப்பவும் செய்வாங்க. திருக்குறள் வாழ்க்கையை கண்ணாடி மாதிரி திருவள்ளுவர் பிடிச்சி விளக்கிறார். அதை நம்ம மறக்கக்கூடாது. அது நம்முடைய ஒவ்வொரு அணுக்கள்லையும் ஊறணும். அது ஒண்ணுதான் என்னுடைய வெரி பர்பஸ் ஆஃப் டேக்கிங் திஸ் திருக்குறள். சும்மா படிச்சுட்டு ஒழிப்புறையும் விளக்குறைய சொல்றது கிடையாது. How you apply, how you become a fine human being, how you become God. You are God, we are God. நட்டக்கல்லை தெய்வம் என்று 4 புஷ்பம் சாத்திய சுற்றி வந்து முணு என்று சொல்லும் மந்திரமே. நட்டக்கல்லும் பேசுவோம் நாதன் உள்ளிருக்கையில் சுட்ட சட்டி சட்டுவம் கரிச்சுவை எறியுமோ சிவவாக்கியர் கீழ்ப்ப. கடவுள் உனக்குள்ள இருக்கிற 800 யாவும் இறையுருவாம் என எண்ணி வழிபடல் உந்தி பெற இறைவனால் பூஜை உந்தி பெற பகவான் ரமணர் கிழிக்கிறார். கண்ணுக்கு எதிர வாழும் தெய்வம் இருக்காண்டா, அந்த கல்லுக்கு போய் நீ பாலாபிஷேகம் பண்ணிட்டு இருக்கியே, பண்ணு வேணும்னு சொல்லல. ஆனா இந்த உயிருள்ள தெய்வத்துக்கு வேண்டியது பண்ணு. அப்பதான் நீ பிறந்த பரப்புக்கு அர்த்தம் இருக்கு. இதோட என்ன பிரயோஜனம்? அதுதான் என்னோட அப்ரோச் டுவர்ட்ஸ் திஸ் திருக்குறள். நான் பேசுற பேச்சுக்கு நான் ரசிச்சு பேசிட்டு இருக்கேன். சும்மா மேம்பாட்டுக்கு பேசல, அனுபவத்தை உணர்ந்து மற்ற உயிர்களின் வேதனையை உணரணுங்க, அந்த சுகத்தை உணரணுங்க. அவன் சிரிக்கணும், நம்ம மனசார சிரிக்கணும். அவன் வருத்தன மனசார வருத்தப்பட. அதுதான் இறைமை, அதுதான் நம் இறைமை. நாம் இறைமை என்பதை உணர்வது ஒன்றுதான் மனித பிறவியின் லட்சியம். ஏனென்றால் இந்த உடலுக்கு மட்டும்தான் அந்த நரம்பு மண்டலத்திற்கு சக்தி உண்டு. நமக்குள் நாம் படைக்கப்பட்டவைகள் அல்ல, படைப்பு ஆற்றலை பெற்றவர்கள். You are not the created, you are part of the creator. You have got all the potentialities of the creator. You are the direct representative, you are part of the creator. அதுதான் திருவள்ளுவர் திருக்குறள்ல சொல்லிட்டே போறார். இதை மேம்பாட்ட படிக்கிறது கிடையாது, உணரணும். ஒப்புரவினால் வரும் கேடுகளின் அக்தொருவன் விற்றுக்கோள் தக்க துடைத்து. ஒரு பையன் எக்ஸாம் ஃபீஸ் கட்ட முடியல, அது அனுபவத்தில் பேசிட்டு இருக்கேன். விளையாட்டு கிடையாது. கோடம்பாக்கத்துல பிரான்ச் மேனேஜர் இருக்கிற ஒரு பையன் வர்றான், சார் என்னால காலேஜ் ஃபீஸ் கட்ட முடியல. எவ்வளவுடா? 15,000 rupees. சார் கடவுள் மாதிரி நீங்க தான் சார் காப்பாற்றணும், எனக்கு வேற வழியே தெரியல சார், எங்க போறதுன்னு தெரியல சொன்னாங்க. மீனாட்சி காலேஜ் பிரின்சிபல் லட்சுமி அந்த போய் மேனேஜர் பாருடா செய்வாரு அவரு. அப்ப என்கிட்ட கை காலை கட்டி போட்ட மாதிரி எல்லாமே ஓவர். எக்ஸாக்ட்லி மார்ச் மந்த் ஏப்ரல் மாசம் ஒண்ணும் பண்ண முடியல என்னால. சார் பிலீவ் மீ அப்பெல்லாம் வந்து இந்த ஏர்ன் லீவ்பாங்க அந்த ப்ரிவிலேஜ். அப்போ வந்து 2 வருஷத்துக்கு ஒரு முறை வந்து 1 month லீவை நீங்க என்கேஷ் பண்ணலாம். ஒரு 2 மாசம் லீவை சரண்டர் பண்ணி 1 மாசம் லீவை நீங்க என்கேஷ் பண்ணலாம். அந்த ப்ரிவிலேஜ் இருந்தது. I surrendered 2 months leave and earned 15,000 rupees. அப்ப 16,000 rupees வந்தது. I am talking about 1999. I have given the 16,000 rupees. கொடுத்தேன், மனசார கொடுத்தேன், சந்தோஷமா கொடுத்தேன். அவன் என்ன பண்ணினான் தெரியுமோ? Within 2 years, he became a college professor and returned the first salary. இதுல என் வாழ்க்கையில மறக்க முடியாது. அதுதான் சார் நம்ம வாழ்ந்த வாழ்க்கைக்கு அர்த்தம். ஜெயஸ்ரீக்கு தெரியும், வடபழனி முருகன் கோவில்ல அந்த அம்மா கிளர்க்கா இருந்தாங்க. அந்த அம்மா என் பையனுக்கு தண்டபாணி, அவன் பேரு தண்டபாணி, யூஎஸ்ல ஸ்டான்ஃபோர்ட் காலேஜ்ல இடம் கிடைச்சிருக்கு சார்,
எனக்கு எல்லாம் முடியல, என் சம்பளம் எல்லாம் முடியல, அவர் வீட்டுல அவர் உடம்புல படுத்து இருக்கிறாரு, எப்படியாவது கொடுங்க சார். அப்ப 6 lakhs was my maximum limits for sanctioning his education loan. I sanctioned it, much against the wish of or the approval of my AGM. சார் இந்த பையனுக்கு சார் வீடு இல்ல, ஒண்ணு இல்ல, செக்யூரிட்டி கிடையாது, ஏன் தூக்கி கொடுக்குற சார்? அந்த அம்மா கண்ணை பாருங்க, நீ கண்ணை பாருங்க, நீ விடுங்க. I said I took the personal risk and sanctioned the loan. எங்க வீட்டுக்கு வந்திருந்த பையன் within 1 year, 2 years, he became a professor in the same university and gave me a beautiful gadget. அது எப்படி யூஸ் பண்றதுன்னு எனக்கு தெரியாது. அது என்ன ஃபோன் புக் சொல்லுவாங்க அந்த காலத்துல. In the year 1998, இந்த ஃபோன் புக் வீட்டுக்கு வந்து காலன்னா சாஷ்டாங்கமா நமஸ்காரம் பண்ணிட்டு, இன்னைக்கு எனக்கு இருக்கிற நிலை உங்களால தான் வந்தது. அது கிடையாது என்னுடைய எண்ணம். அந்த கண்ணுல தெரியக்கூடிய உண்மை, அந்த தெய்வத்தம், that straightforwardness will speak volumes of the highest quality of each and every human being. அந்த அம்மாவுடைய ஏக்கம், என் பையனை படிக்க வைக்கணும் சார், படிக்கவே நான் சப்போர்ட் பண்றேன். அதுதான் ஒப்புரவினால் வரும் கேடியனின் அஃது ஒருவன் விற்றுக்கொள் தக்கதுடை. ஓகே, I am prepared to take the risk. I will do it. I can do it and I will do it. அதுதான் இன்றைக்கும் அனைவராலும் நேசிக்கப்படக்கூடிய ஒரு அற்புதமான நிலையை இறைவன் எனக்கும் மனை கொடுத்திருக்காருன்னு. அதற்கு காரணம் இறைமையை நான் வேண்டியது, ஒப்புரவு அறிதல். ஒருத்தர் பசிக்கிறது அப்பதான் சார் அனுஷ்டானம், ஒருத்தர் கஷ்டப்படணும் அப்பதான் தோல்த்தாரு. அதுதான் மனிதன் இறைவனுக்கு உரிய நிலையை அடைவதற்கான ஒரு அற்புதமான வாய்ப்பு. இப்பிறவி போய் நீ எப்பிறவி வருமோ அறிய நேம் கண்ணா தெரியாது. இந்த ஜென்மம் போச்சுன்னா அடுத்த ஜென்மத்துல யாரா இருப்போம் தெரியாது. காற்றோட போதை தூட்டிக்கொள். இறைவன் கொடுத்த இந்த ஒரு அற்புதமான வாய்ப்பை தவற விடலாது. அதுதான் ஆக ஒப்புரவர்கள் அற்புதமா நம்ம முடிச்சோம். ரொம்ப சந்தோஷமா அழகா கூடவே இருந்தீங்க. ரொம்ப சந்தோஷம், மன நிறைவா இருக்கு. ஸோ அடுத்தது நமக்கு ரொம்ப ஓன் படிப்படியா போகும். அடுத்தது ஈகை, கருணை. இது அடுத்த ஒரு நம்ம அடுத்த ஞாயிற்றுக்கிழமை பார்க்கலாம். வாய்ப்புக்கு நன்றி. தேங்க்யூ ஃபார் தி ஆப்பர்ச்சுனிட்டி. இன்னைக்கு